மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 18/8/2026 ஆகுது. தற்பொழுது இரவு நேரலின்படி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக மாறுகிறது. அதாவது ஈரப்பதமான காற்று, கிழக்கிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதமான காற்று தற்பொழுது வட இந்தியை நோக்கி போயிட்டுருக்கு. இருந்த போதிலும் அந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இன்று இரவு, இன்று மட்டுமில்லைங்க, அடுத்து வரக்கூடிய அதாவது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை, அதுக்கப்புறம் வியாழன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை இருக்குது. சரிங்களா? வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த மழையோட தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில மாவட்டங்களில், பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பாலும் மழை வந்து மேற்கே குறைவாக பதிவாகும். கிழக்கே வந்து அந்த மழை மேகம் பல மணி நேரங்கள் பெய்ய போகுது. நேற்று கூட மதுரைக்கு கிழக்கே பல மணி நேரங்கள் மழை வந்து பெய்திருக்கிறது. குறிப்பாக பரமக்குடி, அதே போல் மதுரைக்கு கிழக்கே வந்து அதிகமான நேரங்களில் மழை வந்து பதிவாயிருக்கு. சரிங்களா? இதே போல் ஏகப்பட்ட இடங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை சொல்லியிருக்கேன். சரிங்களா? வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வந்து வெளுத்து வாங்கும். சரிங்களா? இதனால் இன்று இரவு முதல் எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? இன்று இரவு பார்த்திங்கன்னா கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு மழை வந்து சேரும். ஏன்னா மேற்கிலிருந்து இப்போ வந்து மேகக்கூட்டங்கள் கொஞ்சம் வலுவிழந்த மேகங்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மலை மேகம் படிப்படியாக தீவிரம் அடையும். கிழக்கு நோக்கி வந்த பிறகு திண்டிவனம் மற்றும் சேலத்தை விட்டு கொஞ்சம் கிழக்கு நோக்கி வந்த பிறகு அந்த மலை மேகம் இன்றைய இரவு கடலோரம் தொட்டுவிட்டால் தீவிரமாக அடையும். இன்றைய இரவு 12 மணி 1 மணி வரைக்கும், நள்ளிரவு வரைக்கும், அதிகாலை வரைக்கும் கிழக்கு கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து இப்போ எல்லோரும் பேசிட்டு வரக்கூடிய எலினோ பற்றி நான் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன். இந்த சூப்பர் எலினோ அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடலில் மிக தீவிரமான ஒரு தாக்கத்தை வந்து கொடுத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பசிபிக் பெருங்கடலுக்கும் நமக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. ஆனால் பசிபிக் பெருங்கடல் வந்து ஒரு ஆழமான ஒரு கடல். அந்த கடலில் வந்து ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட அது உலகத்தில் ஏகப்பட்ட இப்போ உலகத்திலேயே அது பெரும்பாலும் உலகத்தையே மாற்றி வைக்கும். உலக வானிலையே தலைகளாக புரட்டி அமைக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி கொண்டது பசிபிக் பெருங்கடல். அரபிக்கடல், வங்கக்கடலை விட பசிபிக் பெருங்கடல் தான் மிக ஆழமான கடலும் கூட. அது மட்டும் இல்லை, அதோடைய ஒட்டுமொத்த பரப்பளவு கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோமீட்டர் மேலே. அதாவது மொத்த பரப்பே 20,000 கிடையாது. ஒரு நேர்கோட்டு பார்த்தா 20,000 இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே கூட தொலைவு இருக்கும். சரிங்களா? ஏன்னா பசிபிக் பெருங்கடல் மிக முக்கியமான ஒரு கடல். அங்கே தான் இப்போ வந்து சூப்பர் எலினோ அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. ஸோ இதனால் எதனால் உருவாச்சுன்னா முக்கியமான காரணம் நம்ம தான். என்னப்பா இது திடீர்னு நம்ம தாங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லினோ வந்து உருவாகுதுன்னா அது சும்மா உருவாகலை. அது உருவாவதற்கான காரணம் என்ன? வெப்பநிலை தொடர்ந்து உயர்கிறது. வெப்பநிலை உயர என்ன காரணம்? இப்போ வந்து புற ஊதா கதிரெலாம் வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எல்லினோ வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த எல்லினோ வந்து வரலாற்றிலே பேசப்படுறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட எல்லினோ வந்து உருவாகுனது கிடையாது. இது வந்து வரலாற்றே முதல் முறை. ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, அண்டார்டிகாவில் பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கடல் மட்டம் மேலும் உயருது. அப்புறம் கடல்நீர் மட்டம் உயர கடலுடைய மாற்றங்கள் அடியில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது. சரிங்களா? இதனால தான் இந்த பசிபிக் வட அமெரிக்கா பக்கம் 33 டிகிரி வரைக்கும் கடல் சூடாக இருக்குது. அதாவது அரபிக்கடல், வங்கக்கடல், இந்திய பெருங்கடலை விட அந்த கடல் இப்போ ரொம்ப சூடாகிடுச்சு. சரிங்களா? இப்படி சூடான கடலில் அது சும்மா இருக்காது. அது ஏதாவது ஒரு வேலை காட்டிடும். அது ஏதாவது ஒரு வேலை வந்து பண்ண போது வட அமெரிக்கா பக்கம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடுகளுக்கு சவாலாக இருக்கும். அந்த நாடுகள் வெள்ளப்பெருக்கு, கடுமையான புயல்கள் எல்லாமே உருவாக போகுது. ஏன்னா சூடான கடல் வந்து அவ்வளோவா சும்மா இருக்காது. 33 டிகிரினா சும்மாவா? அதுவும் ஆழமான கடலுங்க. சரிங்களா? இப்படி அதிகமான கடல் வெப்பம் உயர்ந்ததுனால அங்கேயும் அவர்களுக்கு பாதிப்பு. இங்கே வந்து நம்ம வந்து வெயிலால் கஷ்டப்படுறோம். சவுதி அரேபியா சொல்லவே தேவையில்லை. சவுதி அரேபியா அங்கே இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சவுதி அரேபியா மேப்பில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அங்கே மக்கள் கூட இருக்காங்க இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோமான 50 டிகிரி வெயில் அந்த பக்கம் புரட்டி போட்டுருக்கு. அப்புறம் இந்த பக்கம் ஜப்பான் பக்கம் வடகொரியாவில் மழையே பெய்யாது. இப்போ அந்த பக்கம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஜப்பானில் இப்போ அடுத்தடுத்து புயல் ரெடியாக இருக்குது. அப்புறம் வட இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம இந்தியாவில் தென்னிந்தியாவில் மழை இல்லாமல் இருக்குது. இப்படி எல்லா பக்கம் பார்த்தா பலவிதமான மாற்றங்கள்லாம் கொடுத்துருக்கு. சரிங்களா?
கவலைப்படாமல் இருங்க. வடகிழக்கு பருவமழை குறையுமா, இதனால் அதிகமாக பெய்யும்? குறையாது. சமமான ஒரு அளவாக இருக்கும். சராசரியை விட இயல்புக்கு விட மிக அதிகமான ஒரு மழை இருக்கிறது. கவலைப்படாமல் பயப்படாமல் இருங்க. சூப்பர் எல்லினோ என்னதான் பஸ்பி மிரட்டி வந்தாலும் நமக்கு இடிமலை வந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் மிக தீவிரமாக அடையும். சரிங்களா? எனவே பயப்படாமல் இருங்க. இடிமலை காத்திருக்கிறது. இடிமலை காத்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை வந்து சொல்லியிருக்கேன். குறிப்பாக இன்று இனி வரக்கூடிய மணி நேரங்களில் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, அதே போல் பழவேற்காடு, பொன்னேரி, கடலூர், மரக்காணம், புதுச்சேரி, நாகப்பட்டினம் வடக்கே தாங்க கனமழை பெய்யும். இன்றைக்கி வந்து பெரும்பாலும் மழை வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம்னா சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு கிழக்கே மழை உருவாகி அந்த மலை மேகம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை, திண்டிவனம், விழுப்புரம் வந்தவுடன் மேலும் தீவிரம் பெற்று மேலும் வலுப்பெற்று அது வந்து கடலூர் நோக்கி நகரும்போது கடலூருக்கே புதுச்சேரிக்கே ஒரு பலத்த மழை கொடுத்துரும். ஏன்னா இன்று இரவு நாளை அதிகாலை வரைக்கும் இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. கடலூர், புதுச்சேரி, அதாவது பழவேற்காடு முதல் நாகப்பட்டினம் வடக்கு வரைக்கும் அந்த மழையோட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தென் மாவட்டங்களுக்கு இன்று இரவு 10 மணி வரைக்கும், இன்று இரவு 8:30, 9 மணி, 10 மணி வரைக்கும் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டைக்கு மேற்கே தான். புதுக்கோட்டைக்கு கிழக்கே மழை வர வாய்ப்பு கம்மி. புதுக்கோட்டைக்கு மேற்கே தான் குறிப்பாக பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, அதே போல் காரைக்குடி பக்கம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், தேனி இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. பரவலாக இருக்காது. நேற்று எப்படி இந்த மதுரைக்கு கிழக்கே வந்ததோ அதே போல் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு சில பகுதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெல்டாவில் மழை வாய்ப்பு கம்மி. டெல்டாவில் இன்றைக்கி வந்து மழை பெய்ய வாய்ப்புகள் குறைவு. வடக்கு டெல்டாவில் வேணால் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. வடக்கு டெல்டானா தஞ்சாவூருக்கு வடக்கையும், அரியலூர், பெரம்பலூர் இந்த பக்கம் மழை பெய்ய ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பெரும்பாலும் இன்றைக்கி வந்து கடலோரம் நோக்கி தான் வடக்கு கடலோரம், வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோரம் இந்த கடலோர மாவட்டங்களும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நாளை மற்றும் அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை சற்று பரவலாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து காற்றோடைய வேகம் சமமாக இருப்பதனால ஈரப்பதமான காற்று வந்து இடிமலையை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம், டெல்டா, வட தமிழகம், கடலோர மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு அந்த பல்வேறு இடங்களில் அந்த சில பகுதிகளில் சில மாவட்டங்களில் கண்டிப்பாக மழையோட தாக்கம் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இருக்கும். இதனால் மழை பெய்யும் போது ரொம்பவே கவனமாக இருங்க. பொதுமக்களும் சரி, விவசாய சொந்தங்களும் சரி, மழை பெய்யும் போது மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது வீடியோ எடுங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. மழை பெய்ய மற்றவர்களுக்கு எங்கள் ஊர் நல்லா மழை பெய்யுன்னு சொல்லுங்கள். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. மழை வந்தால் கோபத்தோடு மட்டும் ஒருபோதும் பார்த்துடாதீங்க. மழை வந்து என்னப்பா மழை எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த எலினோ காலத்தில் நமக்கு வந்து மழை கிடைக்குதுன்னா அது வந்து கடவுளாக கொடுத்த ஒரு வரம். தயவுசெய்து மழை பெய்யும் போது கோபத்தோடு பார்க்காதீங்க. நல்லா மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. சரிங்களா? மழை வரும்பொழுது மகிழ்ச்சியாக எல்லாருமே கொண்டாடணும். குழந்தைகள், விவசாயிகள், பொதுமக்கள் எல்லாருமே சரி. சரிங்களா? அதே நேரம் மழை பெய்யும் போது வீடியோ வந்து எடுங்க. வீட்டுக்குள்ளே வந்து பாதுகாப்பாக எடுங்க. வெட்ட வெளியில் மழை பெய்யும் போது அதிகமாக வெளியில் இருக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்து 6:30 மணிக்கு தான் 7, 8 மணி 10 மணி கூட ஆயிரும் வீட்டுக்கு வேலைக்கு திரும்பி வர வீட்டுக்கு. ஸோ அந்த வரும் நேரத்தில் தான் அந்த மழையோட உச்சபட்ச தீவிரம் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மழை பெய்தால் அவசரப்பட்டு வண்டியில் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்க. சரிங்களா? அவசரப்படாதீங்க. அதான் இடி மின்னல் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எங்கேயாவது கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. எங்கேயாவது கொஞ்சம் இந்த கடைகள்லாம் இருக்கும் அந்த பக்கம் ஒதுங்கிட்டு வாங்க. ஆனால் இடிமழை பெய்யும் போது வாகனங்களை பயணிப்பது தவிர்க்கவும். சரிங்களா? பொது நலன் கருதி நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன். நான் உங்கள் மணிகண்டன் வதர்மேன். ஐ எம் ஃப்ரம் தஞ்சாவூர். அடுத்தடுத்த அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள், வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம நாளை முதல் தொடர்ந்து பேசுவோம். சரிங்களா? இந்த எல்லினோ பற்றி நாளை முதல் நம்ம வந்து அறிக்கையை வந்து வழங்கப்படுகிறது. நான் 2 சேனல் வச்சுருக்கோம். அதுலேயும் வரும், இதுலேயும் வரும். சரிங்களா? அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அக்டோபர் மாதம் வந்து அந்த 2வது புது சேனல் வந்து நான் வந்து வரேன். இதில் வந்து நான் வந்து அடிக்கடி வருவேன். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.